பிக் பாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போய்க்கக்கூடிய விஜய் விஷால் வீட்டுல இப்ப திடீர்னு ரசிகர்கள் திரண்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்திருக்காங்க. என்ன நடந்துச்சு, எதுக்காக ரசிகர்களை குவிஞ்சாங்க அப்படி விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8ல ஒரு டஃப்பான கண்டஸ்டன்டா கருதப்பட்டவர் தான் விஜய் விஷால். செகண்ட் ரன்னர் அப்பாவும் வந்திருந்தாரு. பாக்கியலட்சுமி சீரியல் ஃபேமஸா இருக்கக்கூடிய விஜய் விஷால் அதுக்கப்புறம் பிக் பாஸ் வாய்ப்புக்காகவும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் பாக்கியலட்சுமி இருந்து வெளியேறினாரு. ஆனா இவர் எதுக்காக ஆரம்பத்துல வெளியேறினார் அப்படிங்கிற தகவல் நிறைய பேருக்கு தெரியல. இந்த நிலையில பிக் பாஸ் சீசன் 8ல ஒரு ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா கலந்துக்கிட்டு டாப் 5ல வந்து அது மூலமா செகண்ட் ரன்னரா இடம் பிடிச்சிருக்காரு. விஷாலை பொறுத்த வரைக்கும் ஒரு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஹீரோவா வளம் வரணும். அதுலயும் குறிப்பா பிக் பாஸ் மூலம் ஃபேமஸான ஹரிஷ் கல்யாண் இப்ப எப்படி தமிழ் சினிமால ஒரு ஹீரோவா வளம் வந்துட்டு இருக்காரோ, ஒரு பேரு புகழ இருக்காரோ, அதே மாதிரி தானும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல வெளில கார்டன்ல உட்காந்து சொல்லுவாரு. அப்படிப்பட்ட விஜய் விஷாலுக்கு இப்ப ரீசெண்டா ஒரு ப்ராஜெக்ட் நடிக்கிறதான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. பொதுவா பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கூடிய போட்டியாளர்கள் அது மூலமா அவங்க கிடைச்சக்கூடிய புகழ் வெளிச்சத்தை பயன்படுத்தி சினிமாவில் அடுத்த லெவலுக்கு போவாங்க. அந்த வகையில தமிழ் சினிமால இப்ப நம்பிக்கை நாயர்ல வளம் வரக்கூடிய கவின், ஹரிஷ் கல்யாண் இவங்க எல்லாமே பிக் பாஸ் மூலம் ஃபேமஸ் ஆனவங்க தான். அந்த வரிசையில இப்ப விஷாலும் ஹீரோவாகணும் அப்படின்னு முனை போட்டு தான் வீட்டுக்குள்ள வந்தார் இல்லையா. அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச கையோட இப்ப இவருக்கு ஹீரோ சான்ஸ் கிடைச்சிருக்குது. அதாவது ஆல்பம் சாங் ஒன்ல விஷால் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு. அந்த ஆல்பம் பாடல சனோஜ் ஜெயிக்கிருக்காரு. இந்த ஆல்பம் பாட்டுல விஜய் விஷால் ஹீரோவா நடிக்க அவருக்கு ஜோடியா அவந்திகா மிஸ்ரா அப்படி நடிச்சிருக்காங்க. இந்த பாட்டுக்கு விக்னேஷ் மகேந்திரன் அப்படிங்கிற இசையமைச்சிருக்காரு. இந்த பாடல சூப்பர் சிங்கர் பிரபலம் ஆதித்யா பாடியிருக்காரு. பிக் பாஸ் முடிஞ்ச கையோட விஜய் விஷால் ஹீரோவா நடிச்சிருக்கூடிய இந்த ஆல்பம் பாட்டோட போஸ்டரை பார்த்து உடனே சந்தோஷப்பட்டு ரவீந்தர் அவரோட சோசியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணி விஷாலுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. உங்களை கூடிய சீக்கிரம் பெரிய திரையில பாக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும், நீ எப்பவுமே ஹீரோ தோண்டா அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிருக்காரு. இது மூலமா நிறைய பேர் இப்ப விஜய் விஷாலுக்கு அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் விஷால் வீட்டு வாசல்ல ரசிகர்கள் நிறைய பேர் குவிஞ்சி விஜய் விஷாலுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிக் பாஸ் செட்டுக்குள்ள நீங்க இருந்த வரைக்கும் நீங்க தான் இருந்திருக்கீங்க. எந்த ஒரு இடத்துலயும் உங்க மேல 1000 விமர்சனம் வைக்கப்பட்டிருந்தாலும் நீங்க வந்து பின் வாங்கல. உங்க கேமை நீங்க சரியா விளையாண்டுருக்கீங்க. அந்த 5 லட்ச ரூபாய் பணப்பட்டு எடுக்க போனப்ப உங்க கேம் பிளே எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மக்கள் பார்த்தாங்க. கட்டாயம் நீங்க ஒரு நாள் பெரிய ஹீரோவா வருவீங்க அப்படிங்கிற மாதிரியும் விஜய் விஷால் வீட்டு வாசல்ல ஃபேன்ஸ் நிறைய பேர் காத்திருந்து அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறது, செல்ஃபி எடுக்கிறது சொல்லி பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்த பார்த்து அவங்க குடும்பத்தினங்க ஸ்தம்பிச்சு போயிட்டாங்களாம். தான் பையனுக்கு பாக்கியலட்சுமி சீரியல்ல எழில் கதாபாத்திரம் நடிக்கும் போது கூட இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. எங்க போனாலும் யாருமே வந்து விஜய் விஷால் வரான்னு சொல்ல மாட்டாங்க, எழில் தான் கூப்பிடுவாங்களாம். ஆனா அப்படிப்பட்ட விஜய் விஷாலுக்கு இன்னைக்கு இந்த பிக் பாஸ் மூலமா ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு ஆல்பம் சாங் கிடைக்குது. ஒரு 5 நிமிஷம் அந்த சாங்ல அவரை பாக்குறதுக்காக ரசிகர்கள் இவ்வளவு பேர் ஆவலா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியும் அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க ரொம்ப சந்தோஷமா கண்ணீர் விட்டு இருக்காங்க.